ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்மராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ அதிரடியான ஒரு முக்கியமான நாட்களானது அடுத்து வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுத்த 14 நாட்கள் மகாலயபட்சமானது ஆரம்பிக்க போகுது. புரட்டாசி மாதத்துடைய ஒன் ஆஃப் த ஒரு ஹைலைட்டான நாட்கள் எதுன்னு பார்க்கும்போது அது இந்த மகாலயபட்சம் என்று குறிப்பிடப்படுது. மகாலயபட்சம் என்பது சாதாரணமாக வரக்கூடிய நாட்கள் கிடையாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள்னால் அது இந்த நாட்களை சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு இந்த மகாலயபட்சம் தெரியாததுனால இது ஒரு சாதாரணமான நாட்கள் என்று நாம் கடந்து விடுறோம். ஆனால் உண்மையாலுமே இது முன்னோர்களை ரொம்ப ஆராதிக்கக்கூடிய நாட்கள் என்று குறிப்பிடப்படுது. ஸோ மகாலயபட்சம் அப்படிங்கிறதுடைய சிறப்பை இந்த வீடியோவில் முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்ச டைமில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அந்தந்த ராசிக்காரங்க அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த மகாலயபட்சத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகாலயபட்சங்கிறது ஒவ்வொரு வருடமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 14 நாட்கள். இந்த மகாலயபட்ச நாட்களில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய லோகத்திலேருந்து நம்மளுடைய லோகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கிறதுக்கு காத்துட்ருப்பாங்க. அப்படி காத்துட்ருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு ஏமாற்றம் அடையாமல் அவங்களுக்கு உரிய விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யும்போது தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மள நிறைய பேருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது தெரியாமையே போயிடுது. அதனால தான் நம்ம பல சாபங்களை பெற்றுறோம். இனி அந்த மாதிரி பெறக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மகாலயபட்சத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்குங்க. மகாலயபட்சம் 2024 என்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் முன்னோர்களுடைய அருளை பெற முக்கியமான இந்த காலத்தில் என்ன பண்ணுங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2024 ஆண்டில் மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அக்டோபர் 2 வரை நடைபெறுது. இக்காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு. மேலும் மகாலயபட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு நமக்கு ஆசீர்வதிப்பதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பப்படுது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன், குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்ற 3 முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதில் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் மகாலயபட்சம் என்று குறிப்பிடப்படுது. இந்த 14 நாட்கள்லையுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறப்பானதும் கூட. மகாலயபட்சம் 2024 செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையோடு நிறைவடைகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதால் அவர்களுடைய சாபம் நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்களானது அகலும். மேலும் மகாலயபட்ச நாளில் திதி தர்ப்பணம், அன்னதானம் போன்றவை செய்வது 21 தலைமுறைக்கு சென்று சேரு என சாஸ்திரங்களில் கூறப்படுது. மேலும் இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசி வழங்குவார் என்று குறிப்பிடப்படுது. அதே போல் பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனை சரி செய்ய மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, பசு நாய் காகங்களுக்கு உணவு வழங்குறது போன்றவை மிகவும் அவசியம் என்று கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மகாலயபட்சத்தில் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். ஸோ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதை முதல்ல செய்திடுங்க. அதை விட்டுட்டு சுபகாரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடாதீங்க. இந்த மாதிரி பல சிறப்புகளை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகாலயபட்சம் கொண்டிருக்கு. இந்த மகாலயபட்ச டைமை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் மகாலயபட்சத்தை பற்றி இவ்வளோ நேரம் உங்களுக்கு சிறப்புகள் சொன்னேன். இப்போ அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், அந்த தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாள்களை கேட்டு இதற்கேற்ப நடந்துக்கும்போது
மகாலயபட்சத்தில் பல இழப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம். ஸோ மகாலயபட்சத்துடைய பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருமே வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கான தாள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய காரியங்களை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். அதே சமயம் மனதில் கூட ஒரு விதமான உற்சாகமானது பிறக்கும். அப்புறம் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுலேயும் தயக்கம் காட்டாமல் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். அப்புறம் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது நன்மை தரும். தக்க ஆலோசனை இல்லாமல் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் முடியும். அதனால் தக்க ஆலோசனையோடு எல்லாத்தையும் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் தொய்வு நீங்கி உங்களுக்கு தொழில் வியாபாரமானது சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சியானது அடைவீங்க. நிதி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்கும். அதனால் நிதி ரீதியாக நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதையும் குழப்பத்தோடு செய்வதற்கு சூழ்நிலை நேரிடும். அதனால் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நிதானத்தை கடைபிடிக்கலாம், அது உங்களுக்கு பெரிய இழப்பை தரும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல் சந்தோஷத்தை தரும். பயணங்கள்லாம் நீங்கள் செல்லும்போது கவனமாக இருக்கணும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமையானது உண்டாகும். அதனால் சகோதரர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கூட எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்யணும். அப்போ தான் எல்லா காரியங்களும் உங்களால் ஈஸியாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட மனதில் ஒரு வகையான துணிச்சலானது ஏற்படும். கடன்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காணக்கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் எதிர்பார்த்த உதவியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். உடனிருப்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறது தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை தரும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும். வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மகாலயபட்சத்தில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மகாலயபட்சத்தில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் உள்ள காலபைரவரை வணங்கணும். இதை ஒன்று செய்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதே போல் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை ஏதாவது முக்கியமான காரியம் செய்திங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ மறக்காம பண்ணுங்கள். நன்றி.